நிறையா முன்னோர்கள் நம்ம வீட்டிலலாம் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒருவர் இறக்கும்போது அன்றைய நாள் ஓம் குருவே சரணம் குருவே போற்றி, குருவின் குருவே போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியம்ச ராகவே கேதவே மாந்தியே நமோ நமக. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக யூடியூப் சேனல் இருந்து உங்கள் ஜோதிடர் குமரேசன், ராசிபுரம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திதி செய்வது எப்படி, அதோட முழு விளக்கம். நிறையா முன்னோர்கள் நம்ம வீட்டிலலாம் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. இருந்தும் கூட இன்றைய வாழ்வாதார மக்கள் இன்றைய வாழ்க்கையில் ஒரு வீட்டில் இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட முறையாக தெரியாத சிலருக்காக இந்த வீடியோ பதிவு. திதி செய்வது எப்படி என்று. முதல்ல திதினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் சில குழப்பங்கள் இருக்குது மக்களிடையே. ஒரு வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் திதி, திவசம், சிரார்த்தம், தர்ப்பணம், அந்த தர்ப்பணத்திலேயே பித்ரு தர்ப்பணம், மாத்திரு தர்ப்பணம், முன்னோர்கள் தர்ப்பணம் இப்படியெல்லாம் வந்துடுது. இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சிலர் போட்டு கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க. அதை தெளிவுபடுத்துறதுக்காக எங்களுக்கு திதி அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யணுங்கிற விளக்கம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் ஈஸியாக செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திதி செய்கிறதே கூட 4 வகையாக செய்கிறது ஒரு விஷயமா இருக்குது. அதை இந்த விளக்கத்தில் நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயனடைஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பயனடை வைக்கிறவங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களுக்கு எல்லாமே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு என் பதிவை நான் தொடங்குகிறேன். சரிங்க. ஒரு திதி அப்படின்னா ஒருவர் பிறக்கும்போது நமக்கு தேவைப்படுவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர். அதுபோல் ஒருவர் இறக்கும்போது அன்றைய நாள், தேதி, டைமு, ஊர், இது 3 போட்டோம்னா அந்த ஒரு அன்றைய விஷயங்கள் எல்லாமே வந்துடும். அதிலிருந்து அந்த இறந்தவர் எந்த தமிழ் மாதத்தில் இறக்குறார் அப்படின்னு எடுத்துக்கணும். எந்த தமிழ் மாதம், அந்த தமிழ் மாதம் எடுக்கிறம்போது ஆங்கில மாதத்தை நம்ம கனெக்ட் பண்ணவே கூடாது. ஆங்கில தேதி, ஆங்கில மாதம், அந்த வருஷம், கிழமை இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. நமக்கு அது வேண்டாம். எந்த தமிழ் மாதமோ அந்த தமிழ் மாதம் எடுத்துக்கணும். அந்த தமிழ் மாதத்தில் வளர்பிறையா, சுக்கலபட்சமா அப்படின்னு பார்த்துக்கணும். அல்லது தேய்பிறையா, கிருஷ்ணபட்சமா அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த டைட்டில் எடுத்துக்கணும். அடுத்தது தமிழ் மாதம் டைட்டில் எடுத்தாச்சு. அடுத்தது வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்துட்டு அதில் 15 தீதி இருக்குது. அந்த 15 தீதியில் எந்த தீதி இறந்துருக்கிறாருன்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கலாம், அதை பார்த்துக்கலாம். இதுக்கு தேவைப்படுவது ஒரு பஞ்சாங்கம் அல்லது பஞ்சாங்கம் தெரிஞ்சவர்களை நாடி என்ன திதியில் இறந்துருக்கிறாரு, எந்த தமிழ் மாதத்தில் இறந்தார், அதை கொஞ்சம் குறித்து கொடுங்க. எந்த தமிழ் வருடம்னு கூட சேர்த்து குறிச்சிக்கோங்க. இதை குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒருவர் இறந்த திதி. இந்த திதி மட்டும்தான் வருடாந்திரம் கும்பிட்றதுக்கு, வருஷம் திதி கும்பிட்றதுக்கு நாம் வச்சுக்கணும். ஆக நமக்கு தேவைப்படுவது பிறந்த தேதி போட்டு, பிறந்த நேரம் போட்டு, பிறந்த ஊர் போட்டு, பிறந்த ஜாதகம் எப்படி எழுதுவோமோ அதே போல் இறந்தவருக்கு இறந்த தேதி, இறந்த நேரம், இறந்த ஊர் போட்டு அந்த விவரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. அதிலிருந்து தமிழ் மாதம் தேய்பிறையா, வளர்பிறையா எடுத்துக்கிட்டு என்ன திதி அப்படின்னு எடுத்துக்கணும். இது ஓகே. இப்போ திதி எடுத்தாச்சு, என்னைக்கு இறந்தாங்க, எந்த திதியில் இறந்தாங்கன்னு எடுத்தாச்சு. இறந்தவங்களுக்கு என்ன அப்படியே வரிசையாக செய்வாங்க. 8 கும்புறது, 16 கும்புறது, 30 கும்புறது, வருடாந்திரம் கும்புறதுன்னு வந்துடுது. இந்த வருடாந்திரம் கும்புறது தான் திதி.
அந்த வீட்டில் அப்பாவோ அம்மாவோ முன்ன அவங்க தான் இருப்பாங்க, இல்லை தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு திதி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடருடையோ அல்லது பஞ்சாங்கம் நன்று பார்க்க தெரிஞ்சவருடைய முன்கூட்டியே ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே 20 நாளைக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், செய்யறதுக்கு முன் ஏற்பாடு செய்கிறதுக்காக. இப்போ அந்த நபர் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி யார் இறந்தாங்களோ அந்த நபருக்கு, தனிப்பட்ட நபருக்கு, அவர் இறந்த நாள் அவருக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் மட்டும், அந்த தனி நபருக்கு மட்டும் செய்கிறது தான் திதி. அந்த திதிக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் ரகம், இரண்டாவது ரகம், மூன்றாவது ரகம், நான்காவது ரகம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறேன். முதல் ரகம் என்ன திதி கும்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நபருக்கு ஆணாக இருந்தால் தாத்தா இறந்துட்டார், இல்லைன்னா அப்பா இறந்துட்டார் எடுத்துக்கலாம். அப்போ அவர் இறந்த திதி அன்று மொதல் நாள் என்னெல்லாம் வாங்கணுமோ அத்தனை ஜாமானும் லிஸ்ட்டு போட்டு எல்லாம் வாங்கிடணும். அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது அவருக்கு உடை, ஒரு வேஷ்டி துண்டு. அதை ஒரு முறுக்கி ஒரு பின்னல் மாதிரி போட்டு வச்சுக்கணும். அவருடைய திரு உருவப்படம் வச்சுக்கணும். அவருக்கு பிடித்தமான எல்லா உணவுகளும் சமைத்து வச்சுக்கணும். முதல்ல வாங்கிட்டு வந்தோம், சமைச்சிட்றோம், இலை போட்டு படையில் வாழை இலை போட்டு அவருக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வச்சு, துணியை வச்சு, படம் வச்சு, ஒரு புரோகிதர் அதை வேலையை செஞ்சு கொடுப்பவரை வீட்டுக்கு வர வச்சு, அவருக்கு உண்டான காணிக்கை எல்லாமே சொல்லி எல்லாம் பேசி அவரையும் வர வச்சு, சாப்பாடு அந்த செய்வாங்க. சாப்பாடு பிண்டை ஒரு பிடிப்பாங்க உருண்டை, அது அரிசி சாப்பாடாக இருக்கும், வெள்ளை அரிசி பச்சை அரிசி சாதம். அதை வச்சு அதுக்கு மேலே அவருக்கு திதி செய்வாங்க. வீட்டில் முறையபடி செய்யணும். செஞ்சாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு 3000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபா வரலும் வரும் அது செய்யறதுக்கு. அது முறையாக செஞ்சுட்டு அந்த ஒரு காலையில் 10:30 மணிலேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளார அது திதி செய்யணும். சரிங்களா? அந்த டைமில் செய்யணும். 10:30 மணிலேருந்து ஒரு 1:30 மணிக்குள்ளார செய்யணும். கண்டிப்பாக திதி செய்கிறது முறைப்படி செஞ்சிடணும். வீட்டில் செய்யணும், வீட்டில் தான் செய்யணும். சரி, இப்போ ஐயரை கூப்பிட்டுட்டு செஞ்சு எல்லாம் சமைச்சி திருவுருவப்படம் வச்சு அவருக்கு துணியை வச்சு எல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு பண்ணுறாங்க. முடிஞ்சால் 2 செட்டு துணி வாங்குங்க. ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய மகனோ அல்லது மருமகனோ அவங்களுக்கு ஆடை கொடுக்கறதுக்கு ஒன்று, இன்னொன்று தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்து போடாச்சா இன்னும் சிறப்பு. முன்பின் தெரியாத மக்களுக்கு அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு அந்த ஒரு உடை தானம் கொடுக்க இன்னும் சிறப்பு. இது மொதல் கேட்டகரி திதி தரது. திருவுருவ படம், உடை, அவருக்கு வேண்டிய பொருள் எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு சமைச்சி வச்சு ஒருத்தர் ஐயரை கூப்பிட்டு முறைப்படி அந்த திதி கொடுக்கறது நிகழ்ச்சி செய்கிறது முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, பொருள் வாங்கியாச்சு, ஐயரு கூப்பிட்றதுக்கு காசு இல்லை, அவ்வளோதான். ஐயரு கட் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஆக்கிறதுக்கு முடியல அப்படின்னா அதுக்கு அந்த மாவு பொருள் வச்சு ஒரு பிணைஞ்சி அரிசி மாவு அந்த வெல்லம்லாம் போட்டுலாம் செய்வாங்க. அது சிம்பிளாக செய்யக்கூடியவங்க யாராவது எப்படி செய்யணும்னு கேட்டுட்டு வந்துனாவது அதை வச்சு செய்யலாம். சமைச்ச பொருள் முடிஞ்சதை சமைச்சி வச்சு, துணி வாங்கவும் காசு இல்லைனாலும் துணி விட்டுட்டு அவருடைய படம் முடிஞ்சதை சமைச்சி வச்சு எந்த மாதிரி செய்யணும்னு தெரிஞ்சு சிம்பிளாக தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு அப்படி செய்கிறது ரெண்டாவது கேட்டகரி, ரெண்டாம் தரம். மூணாம் தரம் அப்படின்னு பார்க்க போனோம்னா சமைக்கிறதுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, ஆனால் சமைக்க டைம் இல்லை. இந்த சோறு வைக்கிறதுக்கு உருண்டை பிடிச்சி அதை கொடுக்கறதுக்கு முடியாத சூழல், தெரிஞ்சவங்களையும் கூப்பிட்டு வைக்க முடியாத சூழல், அந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படிங்கிறவங்க சிம்பிளாக கொஞ்சமாக இருக்கிறத சமைக்கணும். முடிஞ்சால் சமைங்க, இல்லைன்னா அவருக்கு பிடிச்சதை அப்படியே வச்சு முடிச்சிக்கலாம். அப்படி மூணாவது கேட்டகரி.
முடிஞ்சவரையிலும் சமைச்சது, முடிஞ்சவரையிலும் அவருக்கு பிடிச்சதை வச்சு, படம் வச்சா வைங்க, படம் இல்லைன்னாலும் கூட ஒரு விளக்கு வச்சு வீட்டில் கும்பிடுங்க. இப்போ விளக்கும் வைக்க முடியாது, கும்புறதுக்கும் முடியாது, பொருளும் வாங்க காசு இல்லை. இப்போ திதி செய்யணும் சார் வீட்டில். அப்படியும் இருக்கிறாங்க மக்கள். அதுக்காக தான் 4 கேட்டகரியாக பிரித்து சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலான்னா, உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ அன்றைய தினத்துக்கு என்ன அந்த படத்துக்கு அவங்களுடைய நினச்சி ஒரு விளக்கு பற்ற வச்சு, இதுதான் எங்களால் இன்றைக்கி செய்ய முடிஞ்சது, இதை ஏற்றுக்கோங்கிறது செய்யணும். ஆனால் நாள் அவங்கிறது முக்கியம். எந்த திதியில் இறந்தாருங்கிறது செய்கிறது முக்கியம். அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எள்ளு தண்ணினாவது ஒரு தாம்பூலத்தில் ஒரு தாம்பூலம் எடுத்து அது மேலே வாழை இலை போட்டு 4 பக்கமும் ஒரு தர்ப்ப புல் வச்சுட்டு 4 திசைக்கு வச்சுட்டு, அதாவது நடுவில் கொஞ்சோண்டு எள்ளு தண்ணினாவது விடணும். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சொல்லப்பட்டது உணவு உருண்டை பிடிச்சி வச்சு ஐயரை கூப்பிட்டு வச்சு செய்கிறோம். 2வது கேட்டகரி மாவு பிடிச்சி வச்சுக்கிறோம், சிம்பிளாக செய்ய தெரிஞ்சவங்கள கூப்பிட்டுக்கிறோம். 2க்குமே பொருளெல்லாம் படையலுக்கெல்லாம் வேக வச்சதை வைக்கிறோம். திருவுருவ படம் வைக்கிறோம். மொதல் கேட்டகரியில் துணி வைக்கிறோம். 2வது கேட்டகரிலையும் 2 துணி வைக்கலனாலும் ஒரு துணினாவது வைக்கிறோம். 3வது கேட்டகரியில் துணி வைக்கலை, ஐயரை கூப்பிடல, தெரிஞ்சவங்களையும் செய்கிறது கூப்பிடல, நீங்களே செய்கிற மாதிரி படையில் போட்டால் போதும். வேக வச்சுருக்குந்தா பரவாயில்ல, அவருக்கு பிடிச்சதை வேக வச்சு எடுத்து கும்பிடுங்க, அவ்வளோதான். 4வது கேட்டகரியில் யாரும் எதையும் கூப்பிடல, பொருளும் வேக வைக்கல, வாங்கின பொருள் சிம்பிளாக வாங்கி அவர் நினச்சி ஒரு விளக்க பற்ற வச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு, இவ்வளோ தான் எங்களால் முடிஞ்சதுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு தானம் தர்மம் பண்ணிவிடுங்க. 4 கேட்டகரியில் திதி செஞ்சுக்கலாம். திதி செய்கிறதுக்கு முக்கியமானது அவர் இறந்த திதி. ஏன் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா உங்களை ஆன்மாவை பிறக்க வச்சுட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் தாத்தா பாட்டிக்கு நீங்கள் தான் செய்யணும், வீட்டார் தான் செய்யணும். அப்போ அதை வீட்டை தாண்டி எங்கேயும் போகிறதில்ல. அவங்க வீட்டுக்கு வந்து போகிறவங்க, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவங்க எப்போ வராங்கன்னா, மாதத்தில் மொதல் தேதியில் வந்துடுவாங்க. தமிழ் மாதத்தில் மொதல் தேதி வந்துடுவாங்க. அவங்க இறந்த தேதியில் வந்துடுவாங்க. இல்லைன்னா அந்த மகாலிபட்ச காலத்தில் வருவாங்க. இது அந்த தனிப்பட்ட நபருக்கு, அப்பானா அப்பாவுக்கு மட்டும், தாத்தானா தாத்தாவுக்கு மட்டும், அம்மானா அம்மாவுக்கு மட்டும், பாட்டினா பாட்டிக்கு மட்டும் செய்கிறதுங்க. இது ஒரு ரகம், சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு, இதை புரிஞ்சுக்கிட்டு, இது தகுந்த மாதிரி நீங்கள் திதி செஞ்சுக்குவாங்க. திதிங்கிறது தனிப்பட்ட நபருக்கு செய்யப்படுறது, வீட்டில் செய்யப்படுறது. படையல் முடிஞ்சால் படையல், இல்லைன்னா தான தர்மம் வச்சு படைச்சி தான தர்மம் பண்ணிடுங்க. இது திதி செய்கிறது எப்படிங்கிற விளக்கம் முடிஞ்ச வரலும் தந்திருக்கிறோம். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் ஜோதிடர் குமரேசன். நல்லதே நடக்கும், நல்லதே மட்டுமே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்.